ஓம் சாந்தி சிஸ்டர். குஷி குஷியா இருக்கீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர். இன்னைக்கு மறுபடியும் தாரணை வகுப்பு. ஸோ பாபா சொன்னதை சூப்பரா தாரணை பண்ண போறோம். அவ்யக்த முரளியில சொன்ன பாயிண்ட்ஸ் செம பவர்ஃபுல். அவ்யக்த முரளி அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா அதை திரும்ப திரும்ப தாரணை பண்ணணும். ஸோ இன்னைக்கு என்ன பாயிண்ட், எந்த முரளி பார்க்க போறோம்? இன்னைக்கு 22/10/1970 முரளி. இது ஃபுல் முரளி நம்ம ஏற்கனவே முழுமையின் போட்டிருக்கிறோம். அடையாளம். ஃபுல் முரளி ஏற்கனவே ஆமா. போட்டிருக்கிறோம். இது வந்து அதை ரிவைஸ் பண்றோம். ரிவைஸ் பண்ணி அதை ஆமா, revision. ஈஸியா புரியுற மாதிரி ஞான சிந்தனை பண்றோம். இது ஓகே. ஒரு 3-4 பார்ட்டா போட்டிருப்போம். அத கரெக்ட். வந்து அது ஷார்ட்டா ஒரே அவ்வளவுதான். வீடியோல முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும். கரெக்ட். சொல்லுங்க சிஸ்டர். இது வந்து முழுமையின் அடையாளம். அதாவது ஃப்ளாலெஸ், குறைவில்லாத நிலைக்கு போகணும் அப்படிங்கறத பத்தி. அந்த அதாவது சம்பூர்ண அனைத்து நிலை. விஷயங்கள்லயும் நம்ம சம்பூர்ண ஞானம் நிலைன்னா நிறைந்தவர்களாக. கரையற்று இருக்கிறது தான் சம்பூர்ண நிலை. எந்த குறையும் தெரியக்கூடாது. நம்மளுடைய பார்வையில, வார்த்தையில, எண்ணத்துல அப்படியே நாராயணனாவே காட்சி கொடுக்கிற மாதிரி இருக்கணும். நம்மளுடைய அப்படிதான் நம்ம பாபாவை வெளிப்படுத்துறோம். அதுதான் முக்கியமான விஷயமே. சொல்லுங்க சிஸ்டர். அப்புறம் அந்த லைட், மைட், ரைட் அந்த 3 விஷயங்களும் பாக்குறார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரியான ரூபத்துல, அதாவது ரைட்டுங்கிறது அதிகாரம், நம்ம ரைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் சரியான முறையில நடக்கிறது அதையும் சொல்லலாம். அந்த லைட் மைட் அப்படிங்கறத முந்தையே சொல்லியிருப்பாரு. நம்ம லைட்டா லேசா இருக்கணும், சக்திசாலியா இருக்கணும். அப்புறம் ரைட் அப்படிங்கிறது 2 விஷயத்துல ரைட். நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு பாபா. நமக்குன்னு ரைட்ஸ் கொடுத்துட்டாரு. பிறப்பு உரிமையை நம்ம பாபா குழந்தை, ஆஸ்திக்கு அதிகாரின்னு நமக்கு பிறப்பு உரிமை கொடுத்துட்டாரு. அதை நம்ம சரியா செய்யணும். கரெக்ட். ஸோ இதுல இன்னொன்னு என்னன்னா, மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் இல்ல பாபாக்கு சமமா இருக்கிறதுன்னு அர்த்தம். அது அப்படி இருக்கிறவங்க கிட்ட ஐயோ ஏன் என்ன ஆச்சு அப்படின்றதே வராதுன்ற இல்ல. கலியுகத்துல இது இப்படிதான் நடக்கும். சத்தியுகம் போற பாதை இப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இல்லையா, உலக அழிவு தான் டோரே, சொர்க்க வாசலே உலக அழிவு தான். அதனால இதுல பதறதுக்கு எதுவும் கிடையாது. என்ன ஆனாலும் அம்மா செத்தாலும் அல்வா சாப்பிடணும்னு இருக்கிறார் இல்லையா. ஸோ அப்படி இருக்கணும்ட்டு ஸோ அது எந்த அளவுக்கு இருக்கிறீங்கன்றது தான் இந்த 3 விஷயம். லைட்டா, மைட்டா, ரைட்டா இருக்கிறீங்களா இல்லையா. ஒலியாவே இருந்தா எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்ல. சக்திசாலியா இருந்தாலும் கவலைப்பட தேவையில்ல. சரியாகவும் இருக்கணும், அதிகாரியாகவும் இருக்கணும். அடுத்த பாயிண்ட் சிஸ்டர். அடுத்தது, செய்தி பரப்புறதுல தேர்ச்சி பெற்றுட்டீங்க. ஆனா உங்களை வந்து தந்தைக்கு அருகில் கொண்டு வர வேணும் அப்படிங்கிறாரு. ஆவாகனம் செய்யணும். எண்ணத்தின் மூலமாகவே வர வைக்கணும். அதுதான் மீதி இருக்குதுன்ற இல்லையா. சத்தத்தை கடந்திருந்து சம்பூர்ண நிலையை உங்களுக்குள்ள ஆவாகனம் செய்யறதன் மூலமாகத்தான் ஆத்மாவை வர வைக்க முடியும்ன்றார். பிடிச்சி இழுக்கோன்ற இல்ல. சிலர்லாம் பக்தியிலே சொல்லுவாங்க, என் கால் தானாவே நடந்து போச்சு அந்த கோயிலை நோக்கி அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி பிடிச்சி இழுக்கணும்ன்ற. அது எப்ப இழுக்கணும்னா, நீங்க அந்த சம்பூர்ண நிலையை எந்த அளவுக்கு வர வைக்கிறீங்களோ, அந்த நாராயணன் ஸ்டேஜை வர வைக்கிறீங்களோ அந்த அளவு பிடிச்சி இழுக்கோன்ற. ஸோ அப்ப அதுதான் சுயமாற்றமே உலக மாற்றம் இல்லையா. நீங்க அந்த சுயமாற்றன்றது அதை வர வைக்கிறது. நாராயணன் குணத்தை வர வைக்கிறது, ஃபுல்லுத்தையும் வர வைக்கிறது. இது வந்துட்டாலே எல்லாம் உங்க பக்கம் ஈர்க்கப்படுவாங்கன்ற. அங்க காட்டுவாங்க இல்லையா பைபிள்ல, இயேசு போகும்போது அப்படியே வரிசையா பின்னாடியே போவாங்க எல்லாரும். நமக்கு பார்க்கும்போது எப்படிரா அது அதே மாதிரி சாய்பாபா பின்னாடி போற மாதிரி எல்லாம் காட்டுவாங்க. அது உண்மையிலே கடைசியில நடக்கும். இவங்க படம் எடுக்கும்போது அப்படியே எடுத்துருக்கிறாங்க. நிஜத்துல எந்த நேரமும் சுத்திட்டு இருந்திருப்பாங்களா தெரியல. பட் ஆனா ரமண மகரிஷி சுத்தி எப்பவுமே கூட்டம் இருக்கும். ஃபாரினர்ஸ்லாம் வருவாங்க, வீடியோஸே இருக்குது. அவர் பாட்டு கோவணத்தோட தான் இருக்கிறார். அந்த தூய்மைக்கு அந்த சக்தி இருந்தது. பேசவும் மாட்டாரு. ஆமா, அவர் பாட்டுக்கு உட்கார்ந்துருப்பாரு, வாயும் திறக்க மாட்டாரு. ஆனாலும் சும்மா உட்கார்ந்து முன்னாடி வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அத வந்து ஃபாரினர் சொல்லுவாங்க, 1000 கேள்வியோட போன அவர் கண்ணை பார்த்த உடனே எனக்கு எல்லாத்துக்கான பதில் கிடைச்சிச்சுன்றாங்க. அப்ப யோசிச்சுவாங்க. இத்தனைக்கும் அவருக்கு ஞானம் கிடையாது. அப்ப ஞானம் தெரிஞ்ச நாம எப்படி இருக்கணும்? இதெல்லாம் நம்ம முன்னாடியே இருக்கிற சவால்கள்.
இதெல்லாம் ஓவர்டேக் ம். பண்ணி பண்ணோம். எப்படி இந்த எலெக்ஷன்ல சொல்றாங்களே, அவங்களுக்கு இந்த சவால், அந்த சவால். அது மாரி நமக்கு அந்த ரமண மகரிஷி ஈர்த்தாரே, அப்ப அதையெல்லாம் தூக்கி சாப்பிடுற மாரி நம்ம மாறணும். குணத்தினால ஈர்க்கணும். ஆ அப்படி ஈர்க்கிறதுக்கு தடையா இருக்கிறது என்ன? நீங்களே ஈர்க்கப்பட்டுறீங்க உங்க படைப்பு கிட்ட. அதான் பிரச்சனை. அதான் மாஸ்டர் ஆமா. படைப்பவர். விலகி இருக்கிறது. இல்லையா? ம். ஆ இல்ல ஃபேமஸான சாமியார்கள்லாம் பாலியல் குற்றத்துல சிக்கும்பொழுது, மக்கள் ஒரு செகண்ட்ல தூக்கி கடாசுறாங்க. ஏன்னா, அவங்கள வந்து அங்க வச்சிருக்கிறாங்க மனசுல. அவரு போய் இப்படி ம். பண்றாரே! அப்படின்றாங்க. அப்ப உண்மையிலேயே அவங்க நமக்கு கோயில் கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த சாமியாருக்கு ஒண்ணும் கோயில் ஓ! கட்டல. 5 வேள பூஜை ஆமா. பண்றாங்க. நீங்க போய் மயங்கி கிடக்கலாமா? இல்லையா? ஸோ ம். அந்த கிருஷ்ணர் வந்து பெண்களுடைய ட்ரெஸ்ஸ எடுத்தாருன்னு ஒருத்தர் சொன்னான்னா, அவ்ளோ கோபம் வருது அவங்களுக்கு. அதுல எழுதி இருக்குது. அத சொன்னாலே கோபம் வருது அல்லது அத வேற ஏதாவது மழுப்புறாங்க. அத அவங்களால ஏத்துக்க முடியல. ராமர் மீனு ம். சாப்பிட்டாருன்றத ஏத்துக்க முடியல அவங்களால. இல்லையா? ஆ ம். அதுதான் இங்க விஷயம். இன்னும் கேட்டீங்கன்னா, இயேசுநாதருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது அப்படின்ட்டு ஏதோ பழைய பைபிள்ல இருந்திருக்கும் போல இருக்கு. அதெல்லாம் நீக்கிட்டாங்க போல இருக்கு. அத அவங்களால ஏத்துக்க முடியல. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? ம். அப்ப நம்ம எந்த அளவுக்கு இருக்கணும் யோசிச்சு பாருங்க. அது அது எல்லாமே நம்ம கதை தான். இல்லையா? அப்ப நான் அத நம்ம பக்தர்கள் எந்த அளவுக்கு நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. நம்பிக்கைக்குரியவர் ஆகணும். ம். நம்மள ம். நாராயணா செலக்ட் பண்ணிட்டாங்க போன கல்பத்திலேயே. அதே தான் இப்பயும் நடக்க போகுது. ம். இப்ப அந்த நம்பிக்கைக்குரியவரா மாறணும். அந்த துணிச்சல் உங்க கண்ணுல கூட இன்னும் ம். தெரியலன்றார். அத எடுத்துட்டு வாங்கன்றார். அப்படி நான் இருந்து காட்டுறேன். இந்த இந்த கலியுகத்தின் எதுவும் என்னை ஈர்க்காது. இல்ல அந்த நான் ம். கடவுள் படத்துல ஆர்யா அப்படித்தானே இருப்பாரு. அம்மா கிட்ட இருந்து கூட விலகி ம். வைராக்கியமா இருக்கிறது புடிக்குது எல்லாருக்கும். ஏன்னா அது பாபாவுடைய ஞானம் அது. அந்த மாரி ஆனா ஆமா. அதுக்காக அது சிடுமூஞ்சியா இருக்கிறது கிடையாது. புத்தியினால விலகி இருக்கிறது. பற்றில்லாம அவ்வளவுதான். ஆமா. அதுல சிடுமூஞ்சி மாரி காமிப்பாங்க. ஆனா நம்ம ம். அப்படி இருக்க மாட்டோம். ம். புத்தியினால விலகி இருக்கிறது. கரெக்ட். எனக்கு ஒரு பெரிய நடைமுறை உதாரணமா பாபா சிலர வந்து காட்டியிருக்கிறார். அஞ்ஞானத்திலேயே. எங்க வீட்ல ஒரு அக்கா ம். இருந்தாங்க. அவங்க வந்து ஆ சின்ன வயசுலயே வந்து அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. இறந்த அன்னைக்கு நாங்க ம். போறோம். போனா அவங்க முகம் ம். சிரிச்ச முகம் மாறவே இல்ல. எனக்கு அவ்ளோ ஆச்சரியம். எப்புட்றான்ட்டு. ஏன்னா, அடுத்தது ம். வருமானம் கிடையாது. அவரு ஏற்கனவே நெறைய கடன்லாம் வேற வாங்கிட்டாரு. அவ்ளோ அந்த நேரம் எப்படி சிரிக்க தோணும் இல்லையா? ஆனா அப்படியே அந்த ஆமா. தெய்வீக முகத்தோட, சிரிச்ச முகத்தோடவே நாங்க அவங்கள பார்த்து ஒரு 10, 15 வருஷம் இருக்கும் கேப்பு. அதே மாதிரியே ம். தான் இருந்தாங்க. கொஞ்சம் கூட கவலைப்படல. அவங்க மாமியாராவது கொஞ்சம் புலம்புனாங்க. எல்லாத்தையும் அ வித்து தான் சாப்பிட்டு இருந்தோம். ஆனா இவங்க அப்படியே சிரிச்ச முகத்தோடவே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ம். கணவனுடைய வேலை இவங்களுக்கு கிடைச்சது. அவர் கவர்ன்மெண்ட் ஜாப்ல இருந்தாரு. கிடைச்சது. பட் அது கிடைக்குமா, ம். கிடைக்காதான்றதெல்லாம் தெரியாது. இல்லையா அந்த நேரம். சரி. ஆனா சிரிச்ச முகம் மாறாம இருந்திருக்காங்க பாருங்க. எனக்கு அது இன்னைய வரைக்கும் ஆச்சரியமா இருக்கு. எப்புட்றா அவங்களால இருக்க முடிஞ்சதுன்ட்டு. அது வந்து அதான் பாபா கூட நம்மளுக்கு சொல்லுவாரு. ம், எப்பயுமே இந்த குஷியா முகமா இருக்கணும். புன்முறுவல் இருக்கணும் முகத்துல. ம், அப்படின்னா நமக்கு அந்த பாபாவுக்கு கிட்ட வர தைரியம் இருக்காது அப்படிலாம் சொல்வார் இல்லையா? நேத்து ம், முந்தா நாள் அந்த ம். புன்முறுவலோட எப்பொழுதுமே இருங்க. முதல்ல ம். நம்ம செயற்கையா முதல்ல கொண்டு வந்திருந்தா, ஆட்டோமேட்டிக்கா அந்த புன்முறுவல் வந்துடுச்சுன்னா, அந்த குஷியும் அது மாரி உள்ளுக்குள்ள போயிடும். ஆத்மாவும் சந்தோஷமா இருக்கும்ன்ற மாரி அந்த பாயிண்ட்ஸ் வரும். கரெக்ட். அந்த என் குழந்தைங்க எப்பவுமே சிரிச்ச முகத்தோட இருப்பாங்களாம். ஏன்னா, ஈஸ்வரிய சக்தி குழந்தைங்களுடைய நாடி நரம்பெல்லாம் நிரம்பி இருக்குதுன்றார். அதாவது அந்த அ சக்தி நிரம்பி இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டு தானே இருப்போன்றார். அவ்வளோ நம்பிக்கையா சொல்றார். அத நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். நான் ம், என்ன வந்து கவலைப்பட வைக்கவே முடியாது. ஏன்னா, என் உடம்பு ஃபுல்லா ஈஸ்வரிய சக்தி ஓடுது. இல்லையா? மனித ம், ரத்தமே ஓடல. ஈஸ்வரிய சக்தி தான் ஓடுது. இது ம். இருக்கணுன்றார். சூப்பரான பாயிண்ட் அது. ஆ. அடுத்தது சொல்லுங்க சிஸ்டர். அப்புறம் அந்த அதான் படைப்பினால் கவரப்படக்கூடாது. அதாவது இம்பாக்ட் ஆகக்கூடாது. நம்ம மத்தவங்க ம். எரிச்சல் ஊட்டுற மாரி நடந்துக்கிட்டாலும், அதுல நம்ம கவரப்படக்கூடாது. அதுவும் அதுக்கு சரி, ரியாக்ட் பண்ண உலகில் கவர்ச்சியும் ஆரம்பிச்சோம்னாலே இருக்கக்கூடாது. அப்படியும் கவர்ச்சி. அந்த இருக்கக்கூடாது, மாரி உலகில் கவர்ச்சியும் கவர்ச்சியும் கிடையாது. இருக்கக்கூடாது. இந்த மாரி ம். இருக்கக்கூடாது. கரெக்ட், கரெக்ட். ஆ அப்புறம் சக்தி மாவீரத்தன்மை
உள்ளவரோட முகம் வந்து அசுர லட்சணம் உள்ளவர்களுடைய தைரியம் வைக்க முடியாத அளவுக்கு தென்படணும். அதாவது சக்தி மற்றும் மாவீரத்தன்மை உள்ளவரின் முகம் ம். அப்படி இருக்கணும் அப்படிங்கிறாரு. ம். சூப்பர் பாயிண்ட் அது இல்லையா? உங்க முன்னாடி அந்த அசுர குணத்தை வெளிப்படுத்துற தைரியம் அவங்களுக்கு வரக்கூடாது. எதுவுமே காமமா ம். இருக்கட்டும், கோபமா இருக்கட்டும். ஸோ அந்த மாரி துணிகர சொரூபம்ன்றது அந்த சிரிச்ச முகம். இங்க இந்த ம். துணிச்சலே நம்ம சிரிச்ச முகத்துல தான் வெளிப்படுத்துறோம். அந்த ஆமா. சிரிச்சன்றது தெய்வீகமான புன்னகை. இல்லையா? அசுர புன்னகையும் ம். கிடையாது. ஸோ அந்த ம். மாதிரி தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது நீங்க சொன்ன மாரி வாயுமண்டலம் அப்படி ஆயிடுச்சு. அதனால அப்படி பண்ணிட்டேன். இது எப்படின்னா, ம். பாபா நம்மள ஜெயில்ல இருந்து ரிலீஸ் பண்ண வர சொல்றாரு. ரிலீஸ் பண்ணி கதவ ம். தொறந்து விட்டா, மறுபடியும் ஜெயிலுக்குள்ள போறதுக்கு ரீசன் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆ, ஆமா. இவங்க இப்படி பண்ணாங்க, வைப்ரேஷன் சரியில்ல அப்படின்ட்டு. ஸோ அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா, காரணத்த கேட்கிற டைம் கிடையாது இது. காரியத்த பார்க்க விரும்புறார். பாபா சொன்ன மாதிரி காரியம் செய்யணும். ஏன்னா, ம். தர்மராஜருடைய ரூபம் வெளிப்படையா அனுபவம் அது. அதுதான் அந்த எண்ணம் தவறான எண்ணம் வந்தோனே 100 மடங்கு தண்டனை கிடைக்கிறது. ஒரு எண்ணத்துக்கே. அப்ப எண்ணம் ம். கூட தப்பா இருக்கக்கூடாதுன்றார். ஏன்னா எண்ணம் தானே விதையே. ம். எண்ணம் ஆமா. கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, வார்த்தை எல்லாமே சரியா தான் இருக்க போகுது. அந்த எண்ணத்துல கவனம் இருந்துகிட்டே இருக்கணும். அதனால எச்சரிக்கை கொடுக்கிறார். ம். அடுத்தது சிஸ்டர். மாஸ்டர் படைப்பவர். ரொம்ப மாஸ்டர் பவர்ஃபுல்லான. படைப்பவரின் போதையை தாரணை ம். செய்யுங்கள். இல்லையெனில் படைப்பு ம். விதவிதமான ரூபங்கள் வந்து வரப்போகுது அப்படிங்கிறார். இங்க வந்துடுச்சு இல்லையா? ஏஐ அந்த வந்துடுச்சு, நேரம் இன்டர்நெட் வந்துடுச்சு. எல்லாம் புடிச்சு ஒரு செகண்ட்ல அந்த நேரமே இழுக்குது. வந்துருச்சு. ம். கரெக்ட். ம். இப்ப நடந்துட்டு இருக்குது. 1970ல சொன்னாரு. 50 வருஷம் முன்னாடி சொன்னாரு. இப்ப அது நடந்துட்டு இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப எதுவும் என்ன அசைக்க முடியாதுன்னு நீங்க விலகி உயரத்திலேயே இருக்கணும். கீழே வரக்கூடாது. கவனம் கொடுக்கணும். ஏன்னா இதே இன்டர்நெட் வச்சு தான் நம்ம சேவையும் பண்றோம். அதே இன்டர்நெட் தான் மாயைக்கும் மிகப்பெரிய ஆயுதமா இருக்குது. சேவை செய்றவங்களே போய் சிக்கிக்குவாங்க. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அப்ப மாஸ்டர் ஞானம் நிறைந்தவராகி நீங்க கவர்ச்சிகரமான சக்திசாலியான ஸ்திதியில நிலைச்சு இல்லைன்னா ம். படைப்புகள் உங்களை அரெஸ்ட் பண்ணி போட்டுரும். ஆமா. ஜெயில தள்ளிடும். இல்லையா? அது வந்து ம். அதுல சிக்கிறது வந்து ஜெயில மாற்றுறதுன்னு புரிஞ்சுக்கணும். இல்லையா? அதுதான். அதுல கவனம் கொடுக்கணும். இல்லையா? பிரம்மாவையே யாரோ அரெஸ்ட் பண்ணாங்கன்னுலாம் புராண கதை வரும் இல்லையா? ஸோ அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். அடிக்கடி இந்திரனை அடிக்கடி சிறையில போட்டாங்க. இந்திரனை ஆ. வந்து மாட்டிப்பாரு. அந்த மாதிரியே கதை வந்து அப்படியா? யாரு அரெஸ்ட் பண்ணுவா? அசுரர்களா? அசுரர்கள் தான். ஆ, இந்திரனை வந்து புடிச்சு வச்சிருவாங்க. இந்திரன் பாத்தீங்களா? வந்து ஏதாவது தவறு பண்ணுவாரு. தவறு பண்ணும்போது தான் கரெக்ட்டா பிடிப்பாங்க. அதுவும் அதுவும் ம். அது மாரி தான் நடக்கும். சூப்பர், சூப்பர். எது இப்போ மேலயாவது புரியுது. ஆசைப்படுவாரு. ம். உடனே புடிச்சிருவாங்க. கரெக்ட். அந்த பதவியிலேருந்து விலகிருவாங்க. திருப்பி அந்த பதவிய பிடிக்கிறதுக்கு போராட வேண்டியிருக்கும். ம். அப்படியே கதை வந்துட்டு இருக்கும். சூப்பர். அதனால குழந்தை பருவத்தின் தவறு, சோம்பல், அலட்சியம், கவனக்குறைவு இது இருக்கக்கூடாது. ஏன்னா இது சத்தியுகத்துல இருக்காதுல்ல. மறந்தே போயிடுவீங்கல்ல இந்த தவறுகள. அந்த மாரி சொரூபம். அ. அதுக்கு 3 ம். சொரூபம் சொல்லியிருக்கிறார். சக்திசாலியான ம். சொரூபம், ஆயுததாரி சொரூபம், சதா எரிஞ்சிட்டு இருக்கிற ஜோதி சொரூபம். இது 3 வெளிப்படையான ரூபத்துல தெரியணுன்றார். இல்லையா? அம்மன் இத சொல்லும்போதே அம்மன் தான் ஞாபகம் வருது. ஒரு கையில தீச்சட்டி இருக்கும், ஒரு கையில ஆயுதம் இருக்கும், சக்திசாலியா இருக்கும். ஸோ அத எடுத்துட்டு வர சொல்றார். அடுத்தது சொல்லுங்க சிஸ்டர். அவங்க பக்தர்கள் வந்து வேடமணிந்து கொண்டிருக்கும் உங்களை அடையறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாரு. ஆனா நம்ம மாறு நம்ம வந்து வேடத்துல வேற இருக்கிறோம். வேஷத்துல சாதாரணமா இருக்கிறோம். ம். தெரியல அவங்களுக்கு. ம். ம். அப்ப அதான் எப்ப அந்த தெரியும்? பாண்டவர்கள் வந்து ஒளிஞ்சிருப்பாங்கல்ல. 1 வருஷம் ஒளிஞ்சு வேற வேஷத்துல இருக்கும்போது, ம், அந்த ம். மக்கள்லாம் நினைப்பாங்களாம், எப்பதான் அந்த பீரியட் முடிஞ்சு அவங்க வெளியில ஓ! வருவாங்க. 1 சூ வருஷம் மறைஞ்சிருக்கணும். அந்த கண்டிஷன் எல்லாமே மக்களுக்கு தெரியும்ல. இந்த ஓ! ஓ! இந்திரபிரஸ்தத்துல இருக்கிற மக்களுக்கு. சூப்பர், சூப்பர். எப்படா அவங்க வருவாங்க? இந்த ஆட்சி ம். முடியும். அவங்க எப்ப அந்த 1 வருஷம் முடிச்சுட்டு வெளியில வருவாங்கன்னு துடிச்சுக்கிட்டு இருப்பாங்களாம். அந்த மாரி தான் இப்ப அந்த பீரியட்ல தான் நம்ம இப்ப இருக்கிறோம். எல்லாம் துடிக்கிறாங்கல்ல. கல்கி மறைஞ்சு. பகவான் எப்ப வருவாரு? இயேசுவின் 2ஆம் வருகை எப்ப இப்ப வரும்? வருவார். ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் சொல்றாரு. ஆ
இந்தியாவுல வந்து கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் இந்தியா விட்டு வெளில போங்கன்னு சொல்றாங்க. நாங்க போக தான் போறோம். ம். நாங்க இயேசுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோன்றாரு. அந்த இயேசுவே நாம தான். இல்லையா? நாம இப்ப ரெடி ஆவணும். அதுதான் அதுக்கு தேவைப்படுறது தான். அங்கேயுமே இயேசுவையும் கத்தியோட வர மாரி தான் காட்டுவாங்க. கல்கி பகவானும் குதிரை மேல கத்தியோட வருவாரு. ஸோ அப்ப சக்திசாலியா வராரு. ஆயுதத்தோட வராரு. ம். இல்லையா? அதுவும் அந்த ஆமா. கத்தியே ஸ்வார்ட் ஆஃப் ஃபயர்ன்னுவாங்க. நெருப்பு கத்தின்னு ஓ! சொல்லுவாங்க. ஆ அப்ப அந்த தீபமும் வந்துடுச்சு. இல்லையா? ம். எப்பொழுதும் எரிந்து அது கொண்டு உலகம் இருக்கும். அழியுது. ம். அதர்மம் அழிக்கிறது நெருப்புனால தான் அழிய போகுது. குண்டு போட்டதெல்லாம் நெருப்பு தானே. ம். நெருப்புனால அழியும். அடுத்தது மிச்சம் இருக்கிற பாகம் தண்ணியால அழிய போகுது. கரெக்ட். இதுல நமக்கு வந்து ஆத்மான்ற அந்த நெருப்பு எரிஞ்சுகிட்டு இருக்கணும். அப்புறம் யோகம்ன்ற நெருப்பும் எரிஞ்சிட்டு இருக்கணும். இங்க எரிய அங்கேயும் எரியும். ஸோ நமக்கு கவனம் எல்லாம் ம். உள்ள தான் இருக்கணும். வெளியில எதுவுமே ஈர்க்கப்படாத நிலையில இருக்கும்போது தான் மாஸ்டர் படைப்பவர். அந்த போதை சூப்பரான பாயிண்ட். அந்த அந்த ம். போதை இருக்கணும்ன்றார். அப்ப பக்தர்களுக்கு ஸ்கிரீனை வெளிப்படுத்திடுவார். நீங்க தேடின அந்த தேவதை இவங்க தான் அப்படின்ட்டு. ஸோ அப்ப அவங்க ஆசையை நீங்க நிறைவேற்றினா உள்ளுக்குள்ள இங்க சொல்ற விஷயம் கிடையாது. வெளி வேஷம் போடுறது கிடையாது. இல்ல காவி ட்ரெஸ்ஸோ பட்டையோ அதெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த குணம் டக்குன்னு சாட்சாத்காரம் காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ சூப்பரானது. சொல்லுங்க சிஸ்டர். ஒவ்வொரு வினாடி எண்ணத்தின் படமும் அவ்யக்த வதனத்தில் தெளிவாக தெளிவாகிக் கொண்டே இருக்கிறதுன்னு சொல்றாரு. அவ்யக்த வதனத்துல நம்ம எண்ணத்தோட படம் தெரியுதாம் பாபாவுக்கு. ம். பாப்தாதா. ம். பாருங்க நம்ம நினைக்கிறது கூட அங்க ஒவ்வொரு தெரியுது. கடைசியில எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அவ்யக்த வதனத்தை இங்க எடுத்துட்டு வந்துடுவாருன்னு நினைக்கிறேன். பாத்துக்கோங்க ஸ்கிரீன்லன்ட்டு. அதுதான். ம். அதனால எச்சரிக்கை கொடுக்கிறார். அப்புறம் சொல்லுங்க சிஸ்டர். அப்புறம் அமைதி சக்தி கூட தானாகவே வெளிப்பட்ட ரூபமாகிவிடும். எப்படி இந்த சயின்ஸ் இதெல்லாம் தானாவே வெளிப்படுது இல்லையா? நிறைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் ஒரு ம். ம். காலகட்டத்துல வெளியில வந்துருது. அதே ம். மாதிரி அமைதி சக்தி கூட தானாவே வெளிப்பட்ட ரூபமாகிடும். ம். ஸோ இது மெயினா ஏன் எச்சரிக்கை கொடுக்குறாருன்னா, பாபா தான் மேல போயிட்டாரே! என்ன தெளிவா போகுது. ஏன்னா அவ்யக்தமாக்கி 2 வருஷம் ம். கழிச்சு வருது இந்த முரளி. அப்ப சொல்றாரு, பாபா ம். பார்க்கலன்னு ம். நினைக்காதீங்க. அங்க தெளிவா தெரியுது. ஏன்னா இங்க பார்த்தா கூட உங்க எண்ணம் தெரியாது. அங்க எண்ணமும் தெரியுதுன்றார். தெரியுது. அப்ப எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும். அதனால ஈஸ்வரிய நியமங்கள்ல கவனக்குறைவா இருக்காதீங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா அந்த விசில் ஊதுறத பத்தியும் சொல்லியிருக்கிறாரு இல்லையா? இறுதியான நேரம் விசில் ஊத போறாங்க ம். ஃபைட்டுக்கு. ம். ஸோ இப்ப சங்கு ஊதுறாங்க இல்லையா? ம். வெளிநாட்டுலலாம். அந்த மாரி டைம் இது. அதனால ம். சம்பூர்ண நிலையை பக்கத்துல எடுத்துட்டு வரணும். பிரச்சனைகள சம்பூர்ண நிலைய வச்சு விரட்டணும். இல்லையா? அந்த தெய்வீக ம். குணம் வந்துச்சுன்னா, அதால ஒண்ணும் பண்ண முடியாது. அதாவது "ஆசையில்லா ம். மனிதன் தன்னை துன்பம் எங்கே நெருங்கும்" அப்படின்னு ஒரு எம்ஜிஆர் நெருங்கும். பாட்டு ஆமா. வரும். அப்ப அது ஆசை மட்டும் இல்ல. கோபம், பற்று, காமம் ஆ எல்லாமே அகங்காரம். ஆனா எல்லாமே ஆசையின் மூலமா தான் வர மாரியும் இருக்குது. இல்லையா? ஸோ அப்ப எல்லாத்துல இருந்தும் விலகி இருக்கணும். அப்ப ஆசைனா என்னன்னே தெரியாத நிலைன்னு பாபா சொல்லுவார். ஆ முதல்ல இச்சா அந்த ஆசை மாத்திரமா தான் வித்யா. வெளிப்பட்டிருக்கும் போல. அந்த கரெக்ட். விகார குணங்கள். அதனாலதானே புத்த மதத்துல ஆசையே அழிவுக்கு காரணம் அப்படிங்கிறதானே புத்தரோட முதல் போதனையே அதானே. கரெக்ட். ஆசையே அழிவுக்கு காரணம். அப்ப ஃபர்ஸ்ட் ஆசை வந்திருக்கு. அப்புறம் தான் ம். ஒண்ணு ஒண்ணு விகார குணங்களும் வர ஆரம்பிச்சிருக்கு. கண்டிப்பா. இல்லையா? ஆசைப்பட்டது கிடைக்கலன்னு தானே கோபம் வருது. ம். அகங்காரம் எல்லாத்துலயுமே அந்த ஆசையின் மூலமா தான் வருது. கரெக்ட் தான். அதனால சம்பூர்ண நிலையை எடுத்துட்டு வாங்க. அதன் மூலமா பிரச்சனைய தொரத்துங்கன்றார். ஆனா நீங்க என்ன பண்ணிடுறீங்க? சம்பூர்ண நிலைக்கு பதிலாக பிரச்சனைய எதிர்ல வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்கன்றார். ஸோ ம். சம்பூர்ண நிலையை எடுத்துட்டு வந்தீங்கன்னா, பிரச்சனை அழிஞ்சிடும். பிரச்சனையின் ஆழத்துக்கே போகாதீங்கன்றார். ம். ஆழத்துக்கு போகக்கூடாது. சம்பூர்ண நிலையில நிலைச்சு இருக்கணும் நம்ம. அதான் அந்த மேலேயே இருக்கிறது. ம். ஏன்னா, பிரச்சனைக்கு உள்ள போக, 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 போக இன்னும் நெறைய பிரச்சனை வரும். கிணறு வெட்ட பூதம் கிளம்புன கதையா ஆயிடும். அதனால அந்த இடத்துல அழிக்கிறது எப்படி? முற்றுப்புள்ளி, முற்றுப்புள்ளி, முற்றுப்புள்ளி. என்ன நடக்கட்டும் அத பார்த்துக்கலாம். அத பாபா பார்த்துக்குவார். கடவுள் பார்த்துக்குவார். மேல இருக்கிறவன் பார்த்துக்கிறான்றாங்களே, அப்படி சொல்லிடணும். அப்ப வம்சம் உற்பத்தி ம். ஆகாது. ம். கொஞ்சம் ஏன்னு ஸ்லைட்டா எண்ணம் வந்தா கூட வம்சமே உற்பத்தி ஆயிடும்ன்றார். இதனால வந்து சில ம். சமயம் நம்ம ஏமாற்றப்படலாம். அது பிரச்சனை கிடையாது. ஆனா உண்மையான வெற்றி என்ன தெரியுமா?
ஏமாற்றப்படுற வரைக்குமே நம்ம ஏமாற்றப்பட போறோம்ன்றத பத்தி நம்ம சிந்திக்கவே இல்லை பாருங்க. அதான் வெற்றி. ம். அதுக்கப்புறமும் முற்றுப்புள்ளி வச்சா அதான் முழு வெற்றி. ம். இல்லையா? ஏன்னா ஏமாத்திடுவானோன்ற பயம். இப்ப பாருங்களேன், அரசியல்ல பாருங்க. விஜய் இவ்வளவு வாக்கு எடுத்த உடனே போய் ஒரு ஹோட்டல்ல போய் எல்லாரையும் அடிச்சு வச்சுட்டாரு. அப்ப பயத்திலேயே தான் ஆட்சியே ம். ஆரம்பிக்கிறார். அவங்களும் அடிச்சு வச்சுட்டாங்க. ம். இப்ப 2 பேரும் இல்லையா? உங்களுக்கு ம். அடைக்க தெரியும்னா எங்களுக்கும் அடைக்க தெரியும்னு அவங்களும் அடிச்சுட்டாங்க. அப்ப அப்ப என்ன ஆமா. இது வாழ்க்கை? இல்லையா? அது ஒரு ஆமா. சந்தேகத்திலே போயிட்டு இருக்குது வாழ்க்கை. ஸோ அதனால இந்த பிரச்சனைகளின் பிறப்பு வீண் எண்ணம். அத கட்டுப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ கடைசியில என்ன ஆகும்? வெளிப்படையான ரூபத்துல உங்க மனநிலை பேசும்ன்றார். ம். நாரதருடைய முகம் மறைக்க முடியாத மாதிரி உங்க முகம் ஒரு செகண்ட்ல அது காட்டி கொடுத்துடும்ன்றார். ம். அவன் முகத்துல பாரு அப்படியே கடுகு வெடிக்குதுன்னுவாங்க. அந்த முகம் சொல்லிடும் உள்ளுக்குள்ள என்ன நினைக்கிறீங்கன்றத கடைசியில. ஸோ இப்போதைக்கு பாபா பாதுகாத்து வச்சிருக்கிறாரு. கடைசியில டெஸ்ட் பேப்பர் வந்து ம். வெளிப்படுத்திடும்ன்ற. ம். மறைக்க முடியாது. அந்த நேரம் உண்மையிலே உள்ளுக்குள்ள அமைதியா இருந்தாங்கன்னா, அதுவும் மறைக்க முடியாது. அப்படியே அந்த ம். முகம் சாந்த முகமாகவே இருக்கும். அது ஒரு சில சமயம் வந்து ஆச்சரியமா இருக்கும். பட் இருந்தாலும் தெய்வீக புன்னகைக்கும், நடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுல்ல. அது தெரிஞ்சிடும். அதாவது மனசுல இருக்கிறதே வெளியில தெரியும்னு வேற சொல்றாரு. வெளியில இருக்குது. அது எண்ணத்தின் ஆமா. மூலம் எண்ணமே தெரியும்னு சொல்றாரு. இல்ல அது ஏற்கனவே முந்தைய முறையில அது சொன்னாரு. அடுத்தது உங்க ம். முகமும் காட்டி கொடுத்துடும்ன்றார். இது இல்லாம காட்சியும் வேற கிடைக்கும். எண்ணங்கள். ஸோ ம். அதனால அலட்சியமா இருக்காதீங்கன்றார். எப்பவுமே எப்போதும் மகிழ்ச்சியான மகிழ்ச்சியா சொல்லுங்க, சொல்லுங்க. இருந்தீங்கன்னா, மாயா கிட்ட நெருங்காது. இது தந்தையின் உத்தரவாதம் அப்படிங்கிறார். சூப்பர். மகிழ்ச்சியா இருக்கிறது தான் இங்க நம்ம லட்சியமே இதுதான். மகிழ்ச்சியான உலகத்துக்கு போற பாதையே மகிழ்ச்சி தான். ஆனா உலகம் எல்லாம் துடிச்சிட்டு இருக்கும். நீங்க போற பாதை ரோஜாப்பூ படுக்கை கிடையாது. முள்ளு படுக்கைன்னு இயேசு சொல்லுவார். ஆனா பாபா சொல்றாரு, நான் உள்ளங்கையில வச்சு உங்கள அழைச்சிட்டு போறேன். நீங்க திரும்பி மட்டும் பார்க்காதீங்கன்றார். சைடுல பார்க்காதீங்க, திரும்பி பார்க்காதீங்க. சொர்க்கத்த மட்டும் பாருங்க. அப்படியே அழைச்சிட்டு போயிடுறேன்றார். ஸோ அப்ப எப்ப அந்த மகிழ்ச்சி இயற்கையான குணமா உங்களுக்கு மாறுதோ, அப்ப மாயையுடைய எந்த ஈர்ப்பும் இருக்காது. இல்ல உள்ளுக்குள்ள ம். ஆனந்தம் பொங்கும்போது, வெளியில இருக்கிறத பத்தி நம்ம கவலைப்பட மாட்டோமே. சொர்க்கத்துல அப்படிதான் இருப்போம். சொர்க்கத்துல அவ்வளோ அழகா இருப்பாங்க. நம்மள சலனப்படுத்தாததுக்கு காரணம் என்னன்னா, உள்ளுக்குள்ளேயே சந்தோஷம் இருக்கும். உள்ள இருந்தே. ஏன்னா இன்னைக்கு வெளி ம். உலகம் அப்படியே ஆ வெளில எங்கேயாவது போகலான்றதெல்லாம் கூட ஒரு விரக்தியின் வெளிப்பாடு தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? வீடு புடிக்கலன்னு அர்த்தம். இல்லையா? அ பொண்டாட்டி வந்து வெளிலலாம் இட்டுட்டு போன்னு சொல்றா, அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த ம். காலத்துல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு புருஷனே புடிக்கல. புருஷனால திருப்தி இல்லன்னு அர்த்தம். இல்லையா? அங்க திருப்தி இல்ல. அதனால தான் சுத்தணும்னு நெனைக்கிறாங்க. சினிமாக்கு போகணும்னு நெனைக்கிறாங்க. அப்ப உள்ளுக்குள்ளேயே மகிழ்ச்சி இருந்தா, எத பத்தியும் நம்ம ம். கவலைப்பட மாட்டோம். இது தந்தையின் உத்தரவாதம். அந்த மகிழ்ச்சிய டைரக்ட்டா குடுத்துறாரு. இல்லையா? மகிழ்ச்சிய ஆமா. தேடி போயிட்டு இருக்கிறாங்க. இங்க கேட்கவே இங்க மகிழ்ச்சிக்கான சுரங்கத்தையே கொடுக்கிறாரு. அந்த ஞானத்தின் ஒரு பாயிண்ட்டும் மகிழ்ச்சியின் சுரங்கம் தான். ஊற்று தான். இல்லையா? ஒண்ணுத்தையும் தொட்டா ஊற்று எடுக்குது சந்தோஷம். ஞானத்தின் பாயிண்ட், பாபாவுடைய நினைவு இதனால நம்ம அடைய போறது, நான் கடைசியில காட்சி காட்ட போறது, எதை நினைத்தாலும் ஆமா. சந்தோஷம். ஃபரிஸ்தா ஆகி தேவதை ஆக போறேன்னு நினைக்கிறது, எதை நினைத்தாலும் சந்தோஷம். லைட் ஹவுஸ், மைட் ஹவுஸா இருக்கிறேன். இதுலயே மூழ்கி இருங்க. மாயை உங்கள ஏமாத்தாதுன்ற. அது மட்டும் இல்ல. மாயை கவர்ச்சியில இருந்து உங்கள தூர வைக்கிறது என்னுடைய காரியம்ன்றாரு. நீங்க சந்தோஷமா இருங்க. மாயா வரக்கூடாதுன்னு சொல்றாங்கன்றாருல்ல. கேட்கறாங்க குழந்தைங்க, நான் போய் அடின்னு சொல்றேன்ட்டு. ஆனா இன்னைக்கு சொல்லியிருக்காரு, நீங்க மகிழ்ச்சியா இருந்தா மாயா உங்ககிட்ட வர வைக்காம நான் பார்த்துக்கிறேன்றாரு. நான் சூப்பர்ல. பாத்துக்கிறேங்கிற. ஆ ஆ. மகிழ்ச்சியா ம். இருந்தா, மாயையின் கவர்ச்சியில இருந்து உங்கள தூர வைக்கிறது பாபாவுடைய காரியம்னு கேரண்டி கொடுக்கிறார். இது ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது ம். கூட இத கவனிக்கல இந்த பாயிண்ட். 2வது தடவ பார்க்கும்போது தான் தெரியுது. இது எவ்வளோ பெரிய சீக்ரெட்ட குடுத்திருக்கிறாருன்ட்டு. அதான் திருப்தி. திருப்தியா இருக்கிறது. சந்தோஷமா ம். இருக்குது. என்ன ஆனாலும் அந்த மம்மா இல்லையா? மம்மா
கிட்ட இன்னும் 2 மாசத்துல நீங்க இறந்துடுவீங்கன்னும் போதும் அவங்க முகம் சிரிச்ச முகமாவே தான் இருந்துச்சாம். சரீரம் விடும்போது கூட அன்னைக்கு காலையில கூட சிரிச்ச முகத்தோட தான் இருந்திருக்குது. ஏதோ ஃப்ரூட்ஸ் கொடுக்குறாங்க. சரீரம் விடும்போதும் அவங்க முகம் சிரிச்ச முகமாவே தான் இருக்குது. ஸோ அதான் பாஸ் ஆகி எந்த போறாங்க. நொடி கடைசி நொடின்னு அவங்க ம். முதல்ல இருந்தே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்ததுனால ம். அவங்க எப்பயுமே ரெடியா இருக்காங்க. 2 மாசமா ரெடியா ரொம்ப நல்லது, சூப்பர் அப்படின்ற மாரி அவங்க இருந்திருப்பாங்க. சந்தோஷமா தானே இருக்க சொல்றார். வேற ஒண்ணும் ஆமா. சொல்லலையே. சந்தோஷமா இருங்கன்றார். சந்தோஷம் அழியாத சந்தோஷத்துக்கான பொக்கிஷத்த குடுத்துட்டார். மத்தது எல்லாமே அழியக்கூடியது விஷயம் இல்லையா? இப்ப விஜய் வந்து ஜெயிச்சார்னோனே ஆவுன்னு குதிச்சவங்க அத்தனை பேரும் இப்ப வாடி போய் இருப்பாங்க. டென்ஷன்ல இருப்பாங்க. ம். என்னடா இதுக்காக வெளிநாட்டுல இருந்து வந்து ஓட்டு போட்டேன். தலைவர் ஆக முடியாது போல இருக்கே. எ அப்ப வெளி உலகத்து விஷயத்துல ம். சந்தோஷம் வச்சா இதான் நடக்குது. ஆமா. அதுதான் இங்க ம். விஷயமே. நொடி பொழுது சந்தோஷம் அதெல்லாம். அங்க ஆடும்போதே தெரியும் அடுத்தது ஆப்பு வருதுன்ட்டு. இல்லையா? ஆனா இங்க சொல்றாரு. உள்ளுக்குள்ள இருக்கணும் சந்தோஷம். அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது என்ன சொல்லியிருக்காரு சிஸ்டர்? சர்வ சக்திவானின் அன்பு, சக்திய எப்போதும் துணையாக வச்சுக்கிட்டா ம். வச்சுக்கணும். துணை இல்லாம ஒரு வினாடி கூட இருக்க வேண்டாம் அப்படிங்கிறாரு. ம். ஏன்னா அன்பு மலை சைஸ் இருக்குதாம். பிரச்சனை கடுகு மாதிரி இருக்குது. மலைக்கு முன்னாடி கடுகு ஒரு பெரிய விஷயமான்னு கேட்கிறேன். அடுத்து. இல்லையா? பாபா ம். அன்புல மூழ்குனா ஆ அதுக்கு முன்னாடி இன்னொரு லைனும் சொல்லியிருக்காரு. ஆதியை அனாதியா ஆக்கிட்டீங்கன்னா, மாயையின் ஈர்ப்பே இருக்காதுன்றார். ஆதி என்னது? நாராயணன். ம். இல்லையா? அதை அதை ம். இப்ப நிரந்தரமா மாத்துங்க. நிரந்தர குணமா மாத்துங்க. சொர்க்கத்தை விட அழகா இங்க யாரும் இருக்க போறது கிடையாது. அப்ப எப்படி ஈர்ப்பு வரும்? நான் சொர்க்கத்துல தான் இருக்கிறேன். உலகத்துக்கே அதிபதி நான்ற போதையில இருக்கிறவங்களுக்கு, அதனாலதான் இந்த கரிக்கட்டைய வச்சு நான் என்ன பண்ண போறேன்ட்டு தங்கத்த பார்த்து இவரு சொன்னாரு. பிரம்ம பாபா. இது ம். ராமாயணத்துல வெளிப்படுது. ராவணன் வந்து வைரத்த ம். காட்டுவான். இந்த கரிக்கட்டைய நீயே எடுத்துட்டு போன்னுவாங்க சீதை. அப்ப பாருங்க. ஏன்னா, ம். இது கரிக்கட்டைய எப்ப தோணுது? நான் நாராயணன்ற போதையில இருக்கிறதுனால தோணுது. இல்லன்னா தோணாது. ஆமா. சாதாரண மனுஷன் நெனச்சா தோணாது. செம முரளி இது. இப்ப பிரச்சனையே கிட்ட வராதுன்றார். சூப்பர். அதனால அவருடைய துணையோடவே எப்பவும் இருக்கணும். தனியா இருக்கக்கூடாது. இதுக்கு முந்தைய முரளியில தனியா இருக்க மாட்டாங்கன்னு சொன்னது எதுக்கு? உலகத்தின் ஆதாரமூர்த்தி நான். எல்லாரும் என்ன பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்ப சொல்றது என்னன்னா, துணைவரோட நான் இருக்கிறேன். அப்ப மாயா எப்ப தோக்குதுன்னா, துணைவரோட இல்லாததுனால, தனியா இருக்கிறதுனால தான் மாயா ஜெயிச்சிடுது. துணைவரின் துணையோட இருந்தா மாயை ஜெயிக்காது அப்படின்னு சொல்றாரு. ஸோ செம பவர்ஃபுல் முரளி. சூப்பர் சிஸ்டர். இதே மாதிரி நம்ம டெய்லியும் கூட ரிவைஸ் பண்ணலாம். ஓகே சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓகே. நீங்களுமே இதுல பிடிச்ச முக்கியமான பாயிண்ட்ஸ் அல்லது உங்களுக்கு பிடிச்ச பாயிண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட்ல போடுங்க. ஸோ அதை பார்க்க பார்க்க மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. தேங்க் யூ.